இன்னைக்கு நம்ம தி ஏஷியன் மேகிஸ்பிரேடோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இந்த வயலட் பொண்ணு கூட நம்ம சிசை கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஒரு கேமை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ காட்டுறாங்க. இப்போ பார்த்தா அந்த வயலட் பொண்ணு எல்லா பசங்களையுமே கூப்பிட்டுருக்கான் நைட்டு போல். இது மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்த அந்த கேமை தான் விளையாட போகிறாங்களா. என்னென்னா இந்த காலேஜில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹாரரான விஷயம் நடந்திருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரணும். இப்படி வந்து பேராக போகணும். இதுதான் வந்து இந்த கேமே நைட்டு போல். அதுவும் டீச்சர்களெல்லாம் மாட்டிடவே கூடாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த வயலட் பொண்ணு சொல்கிறா. முடியாமல் இருந்து இவ தங்கச்சியும் அங்கே வந்துடுறா. நானும் விளையாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இவங்க எல்லாருமே ரெண்டு பேராக பிரிஞ்சு போயிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம லூசியும் ஜோயும் தான் பேரா சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜோய் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு இந்த மாதிரி கேம்லாம் பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி. அவள் சொல்லிட்டு இருக்கா, சிசியை கூப்பிட்டா அவள்கிட்ட வேணான்னு சொல்ல முடியாது, அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதில் வேற இந்த மரத்தை பற்றி ஒரு கதை இருக்கான். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே உடம்பெல்லாம் ஸ்க்ராட்சா அப்படியே தூக்குல தொங்க விட்டுருந்தாங்களாம். அதுதான் அந்த ஹாரரான கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப லூசி அதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்லை, பொய் கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாம்ப் எடுத்து குத்திக்கிறா. அப்படியே இங்கே கட்டுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம சிஷேவும் வெரோனிகாவும் தான் ஒரு டீமாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சிசே யோசிச்சுட்டு இருக்கா, இதுதான் நல்ல சான்ஸ், இவள்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வெரோனிகா கேட்குறா, ஏதாச்சும் உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுதா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்க பிள்ளையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து சிசே கேட்டுறான், இது மாதிரி பிள்ளை மேலே காலேஜை விட்டு நிற்க போகிறாளாம்ல அவளோட குடும்ப பிரச்சனையால், அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வெரோனிகாட்ட கேட்குறப்ப அவள் பார்க்குறா, ஓ இதை பற்றி தான் கேட்க வந்தியா, உனக்கு பிள்ளை மேலே ரொம்ப பிடிக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் தான், அதுக்கு நீ என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் சிசை சொல்கிறா, உன் குடும்பத்துக்காக தானே அந்த அவங்க வந்து சர்வெண்ட்டாக வேலை பார்க்குறாங்க, உன்னால இது பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் இவ சொல்கிறா, நான் வந்து ஆர்டர் கொடுத்து எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அப்படிலாம் பண்ண முடியாது, அதோட நீ வந்து இறக்க குணம் இல்லை பொண்ணு தான், வந்து மேட்ச்லேயும் நல்லா திறமசாலி தான், ஆனால் நீ வந்து இதில் ஏதாச்சும் ஒன்றில் உன்னை கட்டி போட்ட மாதிரியோ எதுக்கு கீழேயாச்சும் அடி பணிஞ்சு வாழ்கிற மாதிரி வாழ்ந்துருக்கியா, அது உனக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இவங்க குடும்பத்தோட கட்டுப்பாடு ரூல்ஸு அதெல்லாம் மதிச்சு தான், அதாவது அதுக்கெல்லாம் கட்டுப்படுத்தி தானே இவ வாழணும், இவளால் எந்த இதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இவ சொல்கிறான். அதனால் என்னாலே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதோட என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் நீ மூக்கவன் நுழைக்காமல் இருக்கிறது உனக்கு நல்லது, ஏன்னா உனக்கு தான் காயப்பட்டுருவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம சிசை சொல்கிறா, ஆல்ரெடி அது மாதிரி பெயின்லாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிசை சொல்கிறா. இதை பார்த்துட்டு சரி உனக்கு வந்து பிள்ளைமேல ரொம்ப பிடிச்சிருக்கு போல, கடைசியாக அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டா, சரி வா பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே போயிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வெரோனிகா வந்து பிள்ளைமேலாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ ஃபஸ்ட்டு பிள்ளைமேலாவை பார்க்குறப்ப அவள் வந்து கேக் சாப்பிட்ருப்பா, பார்த்தா அதில் ஏதோ விஷம் இருந்திருக்கு, அவள் வாயிலேருந்து ஏதோ அக்டோபஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தா வந்து வெரோனிகாவுக்கு வச்ச பாய்சன் தான் போல, செக் பண்ணிட்டு தானே கொடுப்பாங்க, அது மாதிரி செக் பண்ணுறப்ப பார்த்தா அதில் பாய்சன் இருந்திருக்கு. அப்புறம் தான் வெரோனிகா அங்கேருந்து வந்திருக்கா. பாவம் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு டே அவளுக்கு இதான் வேலை, அப்பயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் தான் மறுநாள் கட்டுறாங்க, இன்னும் 3 பசங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே அதில் பாய்சன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்களா. அது மாதிரி 3 பேரை கூட்டிகிட்டு வந்து இதில் யாரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா கிட்ட வந்து பிள்ளை மேலே பாட்டி தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் கூட இவங்க கூட வெரோனிகாவோட பாட்டின்னு நினச்சேன், பார்த்தா இவங்க வந்து பிள்ளைமேலாவோட பாட்டியா. வெரோனிகா வந்து இவங்களோட மாஸ்டரோட பொண்ணு, இந்த பாட்டிக்கும் இந்த வெரோனிகாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படிதான் வந்து இவங்க கேட்குறப்ப அங்கே வந்து பிள்ளைமேலாவை பார்க்குறா. இவ பார்த்துட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்காளா, உயிர் பொழைச்சிட்டா போலையே, நான் வந்து அவளை தான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வெரோனிகா சொல்லிடுறா. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அவள் வந்து ஃபெயிலியர், அவள் வந்து கரெக்டாக இருக்க மாட்டா, இங்கே இருக்கவங்களையே சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப வெரோனிகா சொல்கிறா, இங்கே பாருங்க இது ஒன்றும் ரிக்வஸ்ட் இல்லை, நான் வந்து ஆர்டர் சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிக்கிட்டே ஆர்டர் கொடுத்துட்றா. அவங்களும் சரி மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாடுறாங்க. அங்கே போயிட்டு பிள்ளைமேலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி உனக்கு சரியாயிட்டா, உன் மூஞ்சில் என்ன காயம், அந்த பாட்டி தான் அப்படி பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் மன்னிச்சிருங்க, என்னால் அந்த பாய்சனை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பிள்ளைமேலா சோகமாக பேசிகிட்டு இருக்கப்போ தான் இவ சொல்கிறா, இது மாதிரி இனிமேல் நீ தான் எனக்கு வந்து சர்வெண்ட்டாக இருக்க போகிற, உன்னை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவ சொல்கிறா, ஐயோ நான் ஒரு ஃபெயிலியர், என்னால் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப திருப்பி வெரோனிகா சொல்கிறா, இது ஒன்றும் ரிக்வஸ்ட் இல்லை, இது என்னோட ஆர்டர், பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுக்கு மேலே அவளாலையும் ஏற்று பேச முடியாது, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பார்த்தா இந்த வெரோனிகா பொண்ணு நல்ல பொண்ணு தான் போல, அங்கேயே உட்காந்து தலையெல்லாம் சீவி விட்டுக்கிட்டு இருக்கா. இதில் என்ன சொல்கிறான்னா, நீனும் ஒரு கூண்டுக்குள்ளே தான் இருக்க, அதே மாதிரி தான் நானும், நம்ம வந்து நம்மளோட கூண்டுலேருந்து தப்பிக்க முடியாது, ஆனால் நம்ம வந்து அதை அழகாக வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு, இது மாதிரி உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் பிள்ளைமேலா சொல்கிறா, நான் வந்து கேள்விப்பட்டேன் அவங்க ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்களா, அதனால இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிள்ளைமேலா சோகமாக சொல்லிகிட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ஒன்றாவே வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதைத்தான் வந்து சிசை கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கதையை கேட்குறப்பயே கொடூரமாக இருக்குல்ல, பிள்ளைமேல சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வில்லன்ஸ் தான் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சிசைட்ட கேட்டுட்டு இருக்கப்ப அவளும் சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வெரோனிகா கேட்குறா, சரி சொல்லு இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து சிசை பார்க்குறா, சரி பிள்ளைமேலாவுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப வெரோனிகா சொல்கிறா, அவளுக்கு என்ன வேணுங்கிறது அவளுக்கே இன்னும் தெரில, அதான் இங்கே பிரச்சனையே. சரி நீ சொல்லு சிசை ஆட்டரி, இந்த விஷயத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நீ எதுக்கு பிள்ளைமேலாவுக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப சிசை எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கா. இவளும் பார்த்துட்டு சரி விடு, இது மாதிரி நம்ம போய் சீக்கிரம் கேம் விளாடுவோம், நம்மள எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, வா வா அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா கூட்டு போயிட்டு இருக்கா. இங்கே வந்து பிள்ளைமேலாவையும் ஐசக்கையும் தான் கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தான் பேராக வந்திருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த ஒரு ஜன்னல் இருக்கும், அது வந்து ஹாரரான விஷயம். என்னன்னா இந்த ஜன்னலில் பார்க்குறவங்களுக்கு இவங்களோட முடிவு என்னன்னு தெரியுமா, அது மாதிரி தான். ஆனால் என்னால் எதுவுமே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் சொல்லிட்டு இருக்கா, அப்படிலாம் பார்த்தா நீ தானே கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் பிள்ளைமேல கேட்குறா, இப்பெல்லாம் நீ எப்போதுமே என் கூட சுற்றிட்டு இருக்க, எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறிய, ஏன் உனக்கு எதுவும் இதனால ஆதாயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிள்ளைமேல கேட்குறா. அப்போ தான் வந்து இவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்குறப்ப உன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனை, ரேயான் கொடுக்குற தொல்லை, இதெல்லாம் பார்க்குறப்ப நானும் அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால தான் உனக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை இவ கேட்குறா, ஆமாம் நீ வந்து ரேயான் குடும்பத்துக்கும் நல்ல ஃப்ரெண்டான குடும்பம் தானே நீங்களும், நீங்கள் ஆனால் எங்களை மாதிரி இல்லை, ஒரு ஷேடோ மாதிரி, அதாவது இவங்க குடும்பம் ஒரு ஷேடோ மாதிரியா, அது மாதிரி சொல்கிறா. நீங்கள் பரவாயில்ல உங்கள் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அது மாதிரியே சொல்லிட முடியாது, ஏன்னா அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கப்ப, அதாவது பசங்கள்லாம் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப ஒருத்தர் போட்டி போட்டுப்போம், யார் பெஸ்ட்டுன்னு பார்ப்போம், இது மாதிரியே என் வாழ்க்கை சின்ன பிள்ளையில எல்லாமே இப்படியே கஷ்டமாகவே இருந்திருக்குமா, ஏன்னா வந்து எல்லாத்தையுமே ரேயான் ஈஸியாக பண்ணிடுவான், ஆனால் இவனால் எதுவுமே பண்ண முடியல. இப்படி அவன் நினச்சி அவனோட பிஸ்னஸ், அதாவது அவங்க குடும்ப பிஸ்னஸ் கூட ஒழுங்காக பண்ண முடியலையா, இப்படியே அவன் கஷ்டப்பட்டு நெருப்பிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து ஸ்மித் குடும்பம், அதாவது இது பொற்கொல்லர் அப்படி சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த மாதிரி எதுவுமே வேலை பார்க்குறப்ப இவனுக்கு வந்து தீக்காயம் ஏற்பட்டுருச்சு. பார்த்தா அவன் உடம்பெல்லாம் காயமாயிட்டு, அதனால தான் எப்போதுமே மூஞ்சி மூடி இருக்கான். இது மாதிரிலாம் நடந்துருச்சு, அதனால எனக்கும் நீ படுற கஷ்டங்கள்லாம் புரியும், அதனால தான் நான் வந்து உனக்கு உதவி செய்யலாம்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படித்தான் பிள்ளைமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீ வந்து எப்படி இன்னும் ரேயான் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அவன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, ரேயான் ஒன்றும் எனக்கு எதிரியோ இல்லை போட்டி போடுறவனோ கிடையாது, அவனை வந்து கொஞ்சம் அவன் கூட என்னால் எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியாதான், இருந்தாலும் அவன் ஒரு நல்ல பையன், எப்போதும் நான் அதனால தான் அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட என்ன சொல்கிறான்னா, ரேயான் வந்து எதுலேயுமே பெஸ்ட் இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடுவான், அதனால எல்லாராலையுமே அது பண்ண முடியும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், அதுதான் தப்பு, சில பேரால் பண்ண முடியாது, அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிறது, அதனால தான் அவன் ஒன்ட்டையும் அப்படி நடந்துக்கிறான், நீ அவன்கிட்ட இதெல்லாம் புரிய வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவ சொல்லிகிட்டு இருக்கா. நீ வேற, அவன் வந்து எல்லாமே வந்து டப்புன்னு பேசுகிறான், நல்ல பையன் தான், மூஞ்சில் அடித்த மாதிரி எதாக இருந்தாலுமே பேசுவான், அதனாலேயே எனக்கு அவன் கூட பேச முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து லாஸ்டான இடத்துக்கு வந்துடுறாங்க. லாஸ்டான இடத்துல வந்து மூவி பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் இன்னும் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து ரேயான் வந்து ஐசக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரி ஐசக்குன்னு கூப்பிட்டுருக்கான். அப்போ தான் ஐசக் சொல்கிறான், இங்கே பாரு, நீ ஒழுங்காக போய் பிள்ளைமேலிட்ட மன்னிப்பு கேளு, அவள் ஏற்றுக்கிறாரோ இல்லையோ, நீ பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்குற, அதே மாதிரி நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்க போடுறதும் இல்லை, நான் சொன்னதை திருப்பி வாங்க போடுறதும் இல்லை, நான் சொன்னது கரெக்ட் தான், நீ வந்து மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னும் ரேயான் பார்த்துட்டு, ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான், வயலட்டாக தான் சொன்னா, நான் மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், பாரு இப்போ கூட நீ வந்து சொன்னது புரிஞ்சிச்சான்னு தெரில, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே ஆன்சர் சொல்கிறடா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே படம் முறிஞ்சிருது. சரி எல்லாருமே கிளம்பலான்னு இருக்கப்ப அங்கே ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. என்ன பசங்களா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, வாங்க வாங்க அவங்க எல்லாரையுமே ரூமுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து ரேயானை பார்க்குறாரு. அவன் கொஞ்சம் சோகமாக இருக்கானா, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். அங்கே தான் வயலட் கட்டுறாங்க. அவளோட தங்கச்சி ஜாஸ்மின் உடம்பு சரியில்லாதானே வந்துருந்தா, அவள் வந்து சொல்கிறா, இது மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் வயலட் சொல்கிறா, அப்படியா, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ சந்தோஷப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி, உனக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் பசங்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறா, யாராக இருந்தாலும் சரி அப்படின்னா யார் அது அப்படின்னு பார்த்தா, அது சொல்லப்போனால் இவளோட தங்கச்சியே இல்லை, வந்தது ஒரு பேயாம், அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறா. எல்லாருமே பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. பேய் கேம் விளாட்லான்னு பார்த்தா பேயோடையே விளாண்டுருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த ஸ்டூடெண்ட் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எல்லாரும் ரூம் போயிட்டு இருக்கப்போ தான் நம்ம எலியஸ் வந்து சிசையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வா, அவனை வந்து நர்சிங் ரூம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.